ஆத்ம வணக்கம் ஐயா. இன்னைக்கு குரு பௌர்ணிமை. கடைசி வருஷம் ஐயாவோட 48 நாள் வந்துருந்து நல்லா சிறப்பாக கொண்டாடுதோம். இன்னைக்கு உலகம் பூரா குரு பௌர்ணமி கொண்டாடுறாங்க. குருமார்களுக்கு ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு போகிறாங்க. இதோட நோக்கம் என்ன ஐயா? இதோட காரணம்? ஒரு கல்யாண நாள்னா அம்மா அப்பா காலைல வரும், கோயில் குளம் போகிறோம், ஆடவனை கும்பிட்றோம். குரு பூர்ணிமா யாருக்காக, யார் காலில் விழணும் அப்படின்னா, அந்த ஞானத்தை அடைஞ்சி அந்த பருவப்பக்குவ நிலையில் இருக்கிறவங்ககிட்ட நாம் போய் ஆசீர்வாதம் வாங்கினா நாம் முன்னெடுத்து போகிற ஒரு பாதையில் அவர் ஒரு பூஸ்ட் பண்ண மாதிரி ஆகும். நம்மளை இருக்கிற நிலையிலேருந்து இன்னும் ஒரு படி நம்மளை கொண்டு போய் மேல்நிலையில் நிறுத்துவார். அந்த நிறுத்தத்துக்காக தான் இப்போ ஆசீர்வாதம் வாங்குகிறோம். புரியுதுங்களா? ஆனால் ஒரு இடத்துல ஆசீர்வாதம்னு ஒருத்தர் கொடுத்துட்டாங்கன்னா ஆளால் போய் விழுந்தால் என்ன ஆகும்னா அதை தாங்கக்கூடிய பக்குவம் நமக்கு வேணும். அது யாரால் முடியும் அப்படின்னா குருநாதர் ஒருத்தரை தவிர வேறு யாராலும் அதை தாங்கக்கூடிய சக்தி இருக்காது. புரியுதுங்களா? அதனால் இந்த நாளை தேர்ந்தெடுத்து முக்தி அடைஞ்ச மகான்கிட்ட நம்ம ஆசீர்வாதம் வாங்கினால் அவரோட நிலை, அவரோட ஆசீர்வாதம் அந்த ஒரு நாளில் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். ஏன்னால் இது அதுக்கான நாள். இந்த நாளை நம்ம சிறப்பாக பயன்படுத்தி நான் அவரே கத்தின்னு அவர் காலடியில் இருந்தால் அந்த ஆசீர்வாதத்தால் இன்னும் நான் நல்லா இருப்பேன், இன்னும் ஒரு படி மேலே போவேன். அதுக்காக தான் சமையல் ஆசீர்வாதம். ஐயா, இப்போ குருக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குகிறோம். எப்படி வாங்கணும்யா? பழங்கள் கொடுத்தா, அப்புறம் துணிமணி கொடுத்தா எப்படி வாங்கணும்? உண்மையான ஆசீர்வாதம் குருக்கிட்ட வாங்கணும். எப்படி அது முறை? பழம் கொடுத்து, பொண்ணு கொடுத்து, துணிமணியெல்லாம் கொடுத்து தான் ஆசீர்வாதம் வாங்கணுமானா அப்படிலாம் எதுவும் கிடையாது. அது எதுக்காக கொடுக்குறாங்கன்னா ஒரு அன்பின் வெளிப்பாடு. என்னோட குருநாதர் அப்படின்னு தான் இப்போ எல்லோரும் பூ பழம் எல்லோரும் வாங்கிட்டு வந்துருப்பீங்க. எதுக்காக அவராக கேட்டார் அப்படின்னா நமக்கு குருநாதருக்கு மேலே இருக்கிற அந்த அன்பு அதை வெளிப்படுத்துறதுக்காக ஏதோ ஒன்று நான் கொடுக்கணும். அதனால தான் யார் வீட்டுக்கு போனாலும் எப்படி வேணால் போகலாம். ஆனால் பெரியவங்களை சந்திக்க போனோம்னா ஒரு சின்ன பழமாவது வாங்கி போய் கொடுப்பான். எதுவுமே வாங்க முடியலையா, ஒரு எலுமிச்சை பழமாவது வாங்கி போய் கொடுப்பான்னு. காரணம் என்னென்னா அந்த அன்பு ஆனது அங்கே பரிமாறணும். அதை கொண்டு போகிறதுக்கு ஒரு பொருள் வேணும். அதுக்காக தான். அதனால் இது ஒரு சடங்கு மாதிரி நம்ம செய்ய வேண்டியதில்லை. குருநாதரை பார்க்க போனால் இதெல்லாம் கொண்டு போகணுன்னு எந்த கட்டாயமும் கிடையாது. நம்ம மனசை அவர்கிட்ட ஒப்படைக்கணுன்றதுக்கு தான் குருநாதர் நமக்கு ஆசீர்வாதம் வாங்கிறது. நீ கொண்டு போய் கொடுத்தா தான் அவர் ஆசீர்வாதம் பண்ணுவாருன்னு எந்த கட்டாயமும் இல்லை. அதுக்காக அவர் உட்காரணும் இல்லை. ஆனால் ஏன் குருநாதர்ன்ற பொருள் ஒரு உரிமையோட மாலை வாங்கி போய் கொடுக்குறோம், பூ வாங்கி போய் கொடுக்குறோம், பழம் வாங்கி போய் கொடுக்குறோம், இன்னும் துணிமணி கூட வாங்கி போய் கொடுக்குறோம். இதெல்லாம் எதுக்காகனா அன்புக்கு தான், அன்பை வெளிப்படுத்துதாங்க. இதுக்காக அவர் ஆசீர்வாதம் பண்ணல. நம்ம கொடுக்கறதுக்கு ஏற்ற மாதிரி ஆசீர்வாதம் பண்ணலாம். அவர் கொடுக்கறதுல வரவங்க எல்லாருக்கும் அந்த பரிபூர்ண அமைதி நிற்கணும். ஒரு மனுஷன் அமைதியாக இருந்தால் அவன் முதல்ல நல்லா சிந்திப்பான். எங்கே சிந்தனை தடுமாற்றம் வருதுன்னா ஒரு மனசு தடுமாறினே இருக்கிறதுனால அவன் செய்யக்கூடிய செயலெல்லாம் தப்பாக போகுது. அதை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு சக்தியாக இந்த நாள் அமையும். அப்போ இன்னிலேருந்து நான் ஆசீர்வாதம் வாங்கிட்டேன்னா மனசில் அந்த தடுமாற்றன்றதே வராது. எதை செஞ்சாலும் இந்த பொருள் இங்கே தான் போய் முடியும்னு தெளிவாக தெரிஞ்சு அதை நான் பயணம் பண்ணுவேன். அந்த தெளிவை இந்த நாள் ஐயாவோட ஆசீர்வாதம் மூலிமா எல்லாருக்கும் கிடைக்கும். சரிங்களா? இந்த கேள்வி யார் கேட்டேன்னாயா, வேறு பெரிய பெரிய கோயிலெல்லாம் குருமார் மாதிரி இருக்காங்க. லட்சக்கணக்கில் யாரெல்லாம் கொடுத்தாங்களோ அவங்கள உள்ளே விட போகிறாங்க, ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. எதுவுமே கொடுக்க மாட்டேங்கன்னா அவங்க தெளிவாக அப்படியே தூரத்தில் பார்த்து போகிற மாதிரி கேட்டாங்க. அங்கே நம்ம ஐயா எப்படின்னா யாருமே அந்த மாதிரி பார்க்க மாட்டாங்க. கிட்ட கூப்பிட்டு பேச வச்ச ஆசீர்வாதம் நல்லா கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதனால தான் ஐயா கேட்டேன் இந்த கேள்வி. நல்லது 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 ஐயா. இப்போ நம்ம எல்லாம் சீடர்கள் லட்சக்கணக்கில் இருக்கோம். ஒரு பாட்டை வாங்கினாலும் சரி, 18 பாடம் வாங்கினாலும் சரி, நம்ம குருவோட உண்மையான சீடனாக இருக்கிறதுக்கு எந்த தகுதி வேணும், அந்த சீடனோட நடைமுறை எப்படி இருக்கணும், அவங்க வாழ்வ நோக்க எதை நோக்கி இருக்கணும். நம்ம ஐயாவோட சீடனாக இருந்தால் ஒரு பாடம் வாங்கினாலும் சரி, 18 பாடம் வாங்கினாலும் சரி, அவங்களோட நோக்கம் எப்படி இருக்கணும்? அவங்களோட நோக்கம் முதலாக ஐயாவை பார்த்துட்டோம், அவரை போய் சந்திக்க போகிறோம். எந்த நோக்கத்தோடு வந்திருப்பாங்க? இப்போ நீங்கள் வந்தீங்க, எந்த நோக்கத்தோடு வந்தீங்க? ஐயா உலகத்தில் யாருமே சொல்லாத உண்மைகள் நிறைய சொல்லியிருக்காங்க. அந்த பேச்சுக்கு நாங்கள் எல்லாம் பிரமிப்பு போயிட்டோம். உலகத்தில் யாரும் சொல்லியா இது வரைக்கும் நாங்கள் அதான் அந்த கோயிலாக சுற்றுறது,
இல்லைன்னா நம்ம கஷ்டம்னா ஒரே ஜோதிஷக்காரங்கிட்ட போய் கேட்குறது இதோடய இருந்துட்டோம். அப்புறமா ஐயா வந்து பார்த்து ஒரு முதல் பாடம் வாங்கிட்ட அப்புறமே நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு என்னன்னா ஒரு பக்குவம் வந்துச்சு, தைரியம் வந்துச்சு. யாருமே உலகத்தில் இல்லாதனாலும் எந்த அனாதைங்க இருந்தாலும் நாங்கள் தனியாக வாழ்கிறோம் என்ற தெம்பு வந்துச்சு நம்மளுக்கு முதல் பாடம் வாங்கும்போது. அப்புறமா பாடம் வாங்க என்ன ஆயிடுச்சுன்னா, ஐயா சொல்கிற மாதிரி நீ தெரிஞ்சுக்கோ, தெரிஞ்சு நான் என்னென்ன பாடம் நான் அனுபவிச்சிருக்கேன் அதை நீ அனுபவு. அப்புறமா நான் உன்கிட்ட இருந்தால் 4 பேருக்கு தானம் பண்ணு, உழைச்சி சம்பாதி. இன்னொருத்தர்கிட்ட வேண்டி வாங்க மாட்டேன், வேண்டி வாங்காது. அப்புறமா யாருக்கு துரோகம் பண்ணக்கூடாது, எல்லாருக்கும் அன்பாக பேசு, அன்பே சிவம் மனமே குரு என்ற ஒரு மந்திரம் கொடுத்துட்டாங்க. அதை நாங்கள் வாங்கியிருக்கோம். அப்போதான் அந்த நோக்கில் தான் இருக்கோம். ஆனாலும் நிறைய பேருக்கு ஐயா மறைஞ்சதுக்கப்புறம் நிறைய சீடர்கள் ஆகியிருக்காங்க. ஐயாவோட பார்க்காம கூட இருக்கலாம். ஆனால் உங்கள் வாயிலாலே சொல்லிட்டா அவங்களோட நோக்கம் எப்படி இருக்கணும்னா அதுதான் அங்கே தெளிவடைங்கிறாங்க. அதுக்கோசரம் இந்த கேள்வி வந்து நிறைய தடவை சொல்லிக்கிறாரு. இங்கே வந்து யாருக்கும் நான் காசு பணம் கொடுக்கல, பணம் சம்பாதிக்க வழியை கற்றுக் கொடுக்கல. நான் இந்த பிறவியிலேருந்து தப்பிச்சு போக ஒரு பாதை இருக்குப்பா, அந்த பாதையை என்னால் காட்ட முடியும், ஏன்னா அந்த பாதையில் நான் போயிருக்கிறேன் அப்படின்னு ஒரு ஆணித்தரமாக சொன்னார். அதை கேட்டுட்டு நான் தப்பிச்சு போக வழி ஒருத்தர் சொல்லி கொடுக்குறாரு, அந்த வழி தான் உண்மையான வழின்னு முதல்ல நான் அப்படி தான் வந்திருப்பேன். ஆனால் வந்ததுக்கப்புறம் நான் அதிலே நிற்கிறேன் நானா, அதுதான் பிரச்சனைகள் இருக்குது. வரும்போது இவர்கிட்ட போய் சரணடைஞ்சிட்டா, இவர் கொடுக்கக்கூடிய பாடங்களை கற்றுக்கிட்டா, அதை முறைப்படி பண்ணால் யமனை வெல்லக்கூடிய சக்தி கிடைக்கும், எனக்கு பிறவி இல்லாத ஒரு நிலைக்கு போகும். அந்த உண்மையை புரிஞ்சு தான் வந்தவங்க அதிலே நின்னாங்களா. ஆனால் நிற்கணும். போனவங்களை பற்றி நமக்கு எந்த அக்கறையும் கிடையாது. அவங்க உருவத்தில் மயங்கி நின்றவங்க. போகிறவங்களாம் யாருன்னா உருவத்தில் மயங்கி நிற்கிறாங்க. ஐயாவுக்கு 1000 உருவம் இருக்குது. அந்த உண்மையான சீடனுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு உதவி வருது, நான் கஷ்டத்தில் இருக்கிறேன், எனக்கு வந்து இறைவன்கிட்ட போய் நான் வேண்டிக்கிறேன்பா, ஐயா ஒரு 500 ரூபாய் கிடைச்சா நல்லா இருக்குமே வேண்டிக்கிறேன். இறைவன் என்ன பண்ணுறான், என் காலுக்கு முன்னாடியே போட்டு வச்சுக்கிறான். ஒரு 500 ரூபாய் எடுத்து போட்டான். அது யார் போட்டான்? சிவபெருமான பம்பை உடுக்கலாம் வச்சுக்கினா அவர் வந்தால் போடுவார். யார் மூலியமாவோ அங்கே விளைவிப்பாருங்க. உனக்கு கிடைக்கணும்னு அவர் முடிவு பண்ணிட்டாருன்னா அதை கிடைக்கிறதுக்கு யாரை வேணால் யூஸ் பண்ணுவார். அதன் மூலிமா நான் அந்த இன்பத்தை அனுபவிப்பேன். அந்த மாதிரி இறைவனுக்கு ஒரு உருவம் இல்லை, குருமார்களுக்கும் ஒரு உருவம் இல்லை. உனக்கு எப்போ உணர்த்த வேணுமோ அப்போது அவரோட வடிவங்கள் மாறும். உனக்கு உணர்த்தத்துக்கான வடிவங்களே அவர் மாற்றி எடுப்பார். இந்த உண்மை இங்கே இருக்கக்கூடிய சீடன். ஒரு பாடம் வாங்கினாலும் அவன் சீடன் தான், எல்லா பாடமும் முடித்தாலும் அவன் சீடன் தான். ஆனால் அந்த உண்மையிலேயே அவன் நின்னால் மட்டும்தான் கரை சேர முடியும். ஏன்னா இது வந்து கரை சேரத்துக்கான வழியை சொல்லிக் கொடுக்க ஒரு இடம். பொழப்புக்காக வந்த இடம் இது கிடையாது. அந்த பொழப்பை இங்கே சொல்லிக் கொடுக்குறதும் கிடையாது. ஐயா நிறைய தடவை சொல்லி இங்கே ஏன்னா வந்தீங்க, இருக்கிறதும் போயிடுமா, இங்கே எதுக்கு வரீங்கன்னு வரும். அப்போ இருக்கிறதும் போய் நான் ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்பாரு, என்னங்க உங்கள் ஐயா எப்போ போனாலும் எப்போ பேசினாலும் இங்கே வராதிங்கடா, இருக்கிறதும் போய்டும் அப்படின்னு. எனக்கு வீடு வாசல்லாம் இருக்குது, அதெல்லாம் போயிடுமா அப்படின்லாம் கேட்டாலாம் இருக்கிறாங்க. பயம், இருக்கிறது போயிடுமான்னா அவர் சொன்ன இருக்கிறது போயிடுன்றதே வேற. நான் சேர்த்து வச்ச பொருள்லாம் என்னை விட்டு போயிடுன்னு அவர் சொல்லலை. மனம் தான் இருக்குதுப்பா, அது இருக்கிற வரைக்கும் உலகம் இருக்கும். இது போனால் அதுவும் மறைஞ்சிரும். இருக்கிறதும் போய்டுன்னு சொன்னது அவர் எதுனா, உன் மனசை வெல்லக்கூடிய, உன் மனசை அடிக்கக்கூடிய ஆயுதம் என்கிட்ட இருக்குது, அதை உங்ககிட்ட தட்டினா உங்ககிட்ட மனம் இல்லாத போயிடும். அந்த ஒரு பொருள் உங்ககிட்ட இருக்குது, அது இல்லாத போயிடும் சொன்னது அந்த ஒரு பொருளை தான். நமக்கு அந்த பக்குவம் இல்லை. அப்போ ஒரு குருநாதரை முதல்ல நான் ஒரு தடவை உள்ளே வாங்கிட்டேன்னா என் இறுதி மூச்சு வரைக்கும் அவர் தான் குரு. அவர் சொன்ன வழியில் நின்னால் அவன் தான் சாமி சீடன். பாடம் வாங்கினதுனால யாருமே சீடன் கிடையாது. ஒரு பாடம் வாங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, சாமி இந்த ஒரு பாடமே எனக்கு போதும் சாமி, அவர் சொன்ன மாதிரியே இருக்கிறேன் சாமி, அவர் என்னெல்லாம் சொன்னாரோ அதுபடியே நிற்கிறேன். பாடம் வாங்காத சீடன் 1000 பேர் இருக்கிறான் சாமி, இன்ன வரைக்கும் நான் இங்கே வர முடியலையா. ஆனால் ஐயா என்ன சொன்னாரோ அதை நான் தினமும் கேட்குறேன், அதுபடி தான் தினமும் வாழ்ந்துக்கிறேன் சாமி. அதுலேருந்து ஒரு நூல் அளவு கூட இல்லை. நான் இதுக்கு முன்னாடி எவ்வளோ மோசமானவளாக இருந்தேன், பாடம் வாங்கி திருந்தலை சாமி. ஐயாவோட ஒரு சொல்ல அவங்கள மாற்றிருக்குது. அப்போது
ஒரு சொல்லில் நிற்கிறதுக்கு பாடமே தேவையில்லை. ஆமாய்யா. அவனும் சீடன் தான், பாடம் வாங்கினவங்க மட்டும் சீடன் இல்லை. இதுதான் வாழ்க்கை, இவர் தான் என்னோடய குறிக்கோள் நின்னால், அந்த ஒழுக்கம் இருந்தால் அவன் தான் சாமி உண்மையான சீடன். இது நமக்கு மட்டும் சொல்லலை, நமக்கு அப்புறமா அடுத்து 1000 தலைமுறை வந்தாலும் இந்த ஒழுக்கத்திலேருந்து யாருமே விலகி போகக்கூடாது. புரியுதுங்களா? அப்படி நின்னால் அவங்க சீடன், குருவோட அருள் அவங்களுக்கு மட்டும்தான் சாமி கிடைக்கும்.